கர்த்தாவே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. எத்தனை பேர்கள் உம்முடைய வேத வசனத்தின்படி இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார்களோ கேட்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் உம்முடைய அன்பில இழுத்துக்கொண்டு அவங்க சொந்த புத்தியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும் பிதாவே. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. என்னை நீர் அசைய பண்ணும், நான் அசைவேன் அப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற தெய்வ ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எழுதியிருக்கிறபடி என்னை அசைய பண்ணி என்னை ஆசீர்வதியும். இந்த குரல் எத்தனை பேர் கேட்கிறாங்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வாதங்களாய் இருக்கும்படி கிருபை செய்யும் அப்பா. உமக்கு நன்றி. இன்றைக்கு தேவ செய்தி சர்ப்பம். நாம் நினைக்கிறோம் சர்ப்பம் அண்ணா புத்திலிருந்து வெளியே வருது, அது பாம்புன்னு சொல்றாங்க. அது வேற விஷயம். நாம் அதை பத்தி தெளிவா நாம் அறிஞ்சிங்கன்னா தான் நம்மள அந்த சர்ப்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்க முடியும். மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7-8 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசேயர் சதுசேயர் உள் பலர் தம்மிடம் ஞானஸ்நானம் பெற வருவதை கண்டு யோவான் ஸ்நானகன் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சரியான வார்த்தை, சர்ப்பத்தினுடைய ஜாதியானவர்களே அர்த்தம். வரப்போகும் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அப்ப இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் தெளிவா சொல்றாரு, பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் சர்ப்பத்தினுடைய ஜாதிகள் தான். அதை பத்தி தெளிவா நாம வேத வசனத்திலிருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 14-16 வரைக்கும் வசனங்கள் இல்ல, சர்ப்பமானது வனாந்தரத்துல மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, ஜனங்க தவறு செஞ்சப்ப எண்ணாகமம் 21:8-9 சொல்லுது, கொள்ளிவாய் சர்ப்பங்களவ தேவன் ஜனங்களுக்குள்ள ஏவி விட்டார். அது கடிக்கிறதுனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. மோசே இடத்துல வந்து அவர்கள் அந்த காரியத்தை அலசும் போது மோசே ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்துடைய உருவத்தை செஞ்சு ஒரு கோல் மேல அதை மாட்டி வை, அதை பார்க்கிறவங்க கடிப்பட்டவங்க அதை பார்த்தா படிச்சுக்கோங்கன்னு சொன்னார். இந்த இடத்துல பாருங்க, அது கொள்ளிவாய் சர்ப்பம், அது இப்படி இப்படி ஊர்ந்து போற பாம்புதான். ஆனா நான் சொல்ற சர்ப்பம் அதுவல்ல, வேதம் சொல்லுகிற சர்ப்பம் அதுவல்ல. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று எழுதியிருக்க, அந்த சர்ப்பத்தை தான் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஆவியினால பேச போகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது என்னன்னா, இயேசுவை விசுவாசிக்கணும். இப்ப இயேசு ஒரு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறார். சர்ப்பத்திற்கு ஒரு உதாரணம்,
அது கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு உதாரணம் அல்ல. மனுஷனை எந்த சர்ப்பம் வஞ்சனை பண்ணினதோ அந்த சர்ப்பத்தை பத்தி பேச போகிறேன். அதனால நீங்க கனிவா கேட்கணும். அல்லேலூயா. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, தேவன் படைத்த படைப்பில சர்ப்பம் என்று ஒன்று இருந்ததா? நம் கேள்வி கேட்டா பதில் பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 1வது அதிகாரத்திலே ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24, 25 வசனங்கள். அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் ஜாதியின்படியே நிலம் தோற்றுவிப்பதாக என்று சொன்னார். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க. காட்டு விலங்குகளையும், 25வது வசனம் பாருங்க. கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அந்த இனத்தின்படி உருவாக்கினார். அது நல்லது என கண்டார். இன்னும் பேரெல்லாம் இல்ல இருக்கு. எந்த பேரும் தேவன் வைக்கல. பேர் வைக்கிற காரியத்தை தன்னால் உருவாக்கப்பட்ட மனுஷன் இடத்துல ஒப்படைச்சார். பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19, 20 வசனம். அங்க பாருங்க, தேவன் உண்டாக்குன எல்லாமே நல்லது என்றுதான் கண்டார். அதுல தந்திரம் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனுஷன் என்ன பேரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு மனுஷன் கிட்ட கொண்டு வர்றாரு. என்னத்துக்கு? என்ன பேர் வைக்க போகிறான் என்று பார்க்கும்படி அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பேரிட்டானோ அதுவே அதன் பேர் ஆயிற்று. அவன் வச்சதுதான் பேர். இந்த இடத்துல பாருங்க, சர்ப்பம் அல்லது நாம இந்த பூமியில சொல்ற மாதிரி பாம்பு, அது ஊர்ற இனத்தை சேர்ந்தது. ஆனா இங்க சொல்ற சர்ப்பம் ஊர்ற இனத்தை சேர்ந்தது அல்ல. அது குரங்குல பாருங்க, பல ஜாதிகள் இருக்கு. செங்குரங்கு, சிங்கவால் குரங்கு, அப்புறமா சிம்பாஞ்சி, அப்புறமா மனித குரங்கு, கொரில்லா, இப்படி நிறைய குரங்குகள் இருக்கிறது. அந்த குரங்குகளில ஒரு உயர்ந்த ஜாதி தான் சர்ப்பம் என்று சொல்வது. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, தேவன் பேர் வைக்கல, ஆதாம் தான் பேர் வச்சான். இந்த இடத்துல பாருங்க, இந்த சர்ப்பம் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குதுன்னா 20வது வசனம் சொல்லுது, கால்நடைகள், வானத்து பறவைகள் இங்கிருந்து வரல. காட்டு விலங்குகள் என்ற அந்த இடத்துல இருந்து இது வருது. அப்போ ஊர்ல ஒரு காரியத்துல அது வரல. அப்போ காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பேரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனுஷன் காணவில்லை.
அப்போ சர்ப்பம் பேர் வச்சது யாரு? தேவன் வச்சாரா? இல்லவே இல்லை. சர்ப்பம் பேர் வச்சதே ஆதாம் தான். சரி, இந்த இடத்துல கவனிக்கலாம். மனுஷனுக்கு இந்த பேர் வைக்கிற அறிவு, அவ்வளவு அறிவு எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? கவனிக்கணும். நீதிமொழிகள் 2:6 சொல்லுது, ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்று ஆனவர் அவரே. தேவன் மனுஷனவ மண்ணில இருந்து தான் உண்டாக்குனாரு. ஜீவா சுவாசத்தை அவனுடைய மூக்குல ஊதுனாரு. அப்ப தேவனுடைய அறிவு அவனுக்கு வந்திருக்குமோ? வந்திருக்காதா? கண்டிப்பா தேவனுடைய அறிவு அவனுக்கு வந்திருக்கும். ஏன்னா அறிவுக்கு ஊற்றானவர் அவர். அந்த அறிவினாலதான் மனுஷன் இந்த உலகத்துல பாருங்க, கால்நடைகள், பறவைகள் எத்தனை இருக்குது, நாம் எண்ணினாலும் எண்ண முடியாது. அவ்வளவு எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த உயிரினங்களுக்கெல்லாம் சரியானபடி அவன் பேர் வச்சான். தேவன் பார்த்துனே இருந்தார். அவன் பேர் வச்சான், கரெக்டா வச்சான். தேவன் எதுக்காக அதை உண்டாக்குனாரோ கரெக்டா அந்த பேர் அவன் வச்சான். ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? இல்லையா? சந்தோஷப்பட்டார். இந்த இடத்துல கவனிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7-9 வரைக்கும் வசனங்கள் என்ன சொல்லுது? வானத்தில யுத்தம் உண்டாயிற்று. என்னத்துக்கு? ரொம்ப முக்கியம். 7-9 வரைக்கும் வானத்தில யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இங்க என்ன எழுதிக்கிறது பாருங்க, பேரு வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வெறும் சர்ப்பம் இல்ல, வலு சர்ப்பம். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இந்த இடத்துல கவனிச்சீங்களா? வானத்துல நாகப்பாம்போட அவங்க சண்டை போட்டாங்களா? கவனிக்கணும். மலைப்பாம்போட சண்டை போட்டாங்களா? அப்ப எது? வேதவசனம் எத்தனை பேர் சொல்லி இருக்குது பாரு அந்த இடத்துல. அல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டாச்சு. அது ஆவிக்குரியது, மாம்சத்துக்குரியதல்ல, ஆவிக்குரியதுதான். இந்த இடத்துல மாம்சத்துக்குரியது ஆண்டவர் எதுவுமே உண்டாக்கல, எல்லாம் ஆவிக்குரியதான் உண்டாக்குனார். சரி, அவன் யாரவன்? தள்ளப்பட்டவன் யாரவன்? அதை பத்தியும் பார்க்கலாம். எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது. எசேக்கியேல் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12-19 வரைக்கும் வசனங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. இயேசு தன்னை உதாரணமாக்கினார். அதே போல இங்க ஒரு தீரு ராஜான்றவன் பரலோகத்துல இருந்தானா? இல்ல. உதாரணம் இந்த இடத்துல அவன் சொல்லி பேசப்படுது. அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். இடத்துல கவனிச்சு பாருங்க. அவனை எப்படி உண்டாக்குனாரா? முத்திரை அப்படின்னா தேவன் என்ன ரூபமோ அதே ரூபம் தான், வித்தியாசம் இல்ல. நீ ஞானத்தால் நிறைந்தவன். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது அவனுக்கு 7 தலை 10 கொம்புகள் இருந்தது.
ஞானத்தால் நிறைந்தவன் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. தேவ தூதர்களை வழி நடத்துகிறதுக்கு எவ்வளவு ஞானம் தேவையோ அவ்வளவு ஞானம் அவன் நிறைஞ்சவனாயிருந்தான். மட்டுமல்ல, அவன் ஒரு மிகுந்த அழகுள்ளவனாயிருந்தான். தேவனை போல ஒரு அழகு. 13வது வசனம் சொல்லுது, நீ தேவனுடைய தோட்டத்தில ஏதேனிலே இருந்தவன். எங்க? பரலோகத்தில் ஏதேன் தோட்டம் இருக்கு, அதுல இருந்தவன். அவனை என்னென்ன மூடி இருந்துச்சான்? 9 நவரத்தனங்கள். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக்க பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவனவ எவ்வளவு அழகா உண்டாக்கியிருப்பார். நாமெல்லாம் சர்ப்பத்தின் ரூபந்தான். ஆனாலும் கண்ணாடியில பார்த்துட்டு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அழகு பண்ணின்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவொடனே இக்கிற சர்ப்பங்கள்லாம் பார்த்துன்னு ஓ சொல்லு விடுதுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்லுது, நீ படைக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவன் போகும்போது மேளவாத்தியங்கள் தானா சத்தம் வரும். யாரும் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாகசுரம் ஊதுறாங்க, பேன் பேன் பேனிட்டு. இந்த நாகசுரங்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. 14வது வசனம் சொல்லுது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். 16வது வசனம் சொல்லுது, உன் வியாபாரத்தின் மிகுதினாலே. நானும் கடவுளை போலதானே இருக்கிறேன், என்ன நீங்க ஏன் வணங்க கூடாது, எனக்கே ஊழியம் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். வியாபாரம் பண்ணா அதுக்கு தகுந்த தூதரங்க ஜாலம் அடிக்கிறவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சான். உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தார். இது தேவனுக்கு விரோதமான பாவம். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்த ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபா இருந்த உன்னை கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நாம வந்துட்டு ரோட்ல போற மனுஷன் இருக்கிறான், அவன் மனுஷத்தன்மையை நடக்கலன்னா பைத்தியக்காரன் நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் பரலோகமும் இவனை சொல்லிடுச்சு. வேதம் சொல்லுகிறது 17வது வசனம், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. நீ கடவுளை போல இருந்ததுனால தான் உனக்கு உன்னுடைய இருதயம் மேட்டிமை, ரொம்ப மேட்டிமை, பெருமை கொண்ட ஆரம்பிச்சது. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இந்த இடத்துல பாருங்க, அவன் பரலோகத்துல தேவ தூதர்களால் வழி நடத்தப்படுகிற காரியமாய் இருந்தவன் இப்ப மினுக்கு நவரத்தங்கள் மூடி இருந்துச்சு இல்லையா, அவன் தன்னைத்தானே பார்த்துக்கணும். மற்ற தேவ தூதர்கள் எல்லாம் கேவலமா நினைச்சான். அவன் தன்னைத்தானே கெடுத்துக்கணும். உன்னை தரையில் தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி. யாரெல்லாம் மனம் திரும்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்களோ இவங்க தான் ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் அவனை பார்க்குவாங்க.
உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உட்காரணும், ஆடணும், பேயாடுறாங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டு, நீ எங்கிருந்து வந்த, இந்த பிசாஸ் கிட்ட பேசுவாங்க. வேத வசனம் சொல்லுது அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிசாசை என் நாமத்தில் துரத்துவார்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க எதுவும் வச்சுக்க கூடாது. கிட்ட 18வது வசனம் சொல்லுது, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். அவனே தன் இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கணும். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமி மேல் சாம்பலாக்குவேன். இப்படின்னா என்ன? அவன் பூரண ஞானம் உள்ளவன், பூரண அழகுள்ளவன் என்ற காரியத்துக்கு ஆண்டவர் நெருப்பிச்சார். நெருப்பு புறப்பட பண்ணாரு. அந்த நெருப்பு அவனவ எப்படி கொலைக்கணுமோ அப்படி கொலைச்சிருச்சு. 19வது வசனம் சொல்லுது, ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னை பார்க்குவாங்க, அவங்க திகைச்சு நிற்பாங்க. ஏன்னா நீ மகா பெரிய பயங்கரம், ரொம்ப மோசமான பயங்கரம், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இனிமேல் அந்த சர்ப்பம் எப்பவுமே, அந்த வலு சர்ப்பம் இருக்க மாட்டான். அல்லேலூயா. இந்த வலு சர்ப்பம் ஏவாளை எப்படி ஏமாத்தணும் அத பத்தி பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 - 15 வரைக்கும் வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது, தேவன் சர்ப்பம் பேர் வைக்கல, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும். அப்ப இந்த இடத்துல ஊர்வனன்ற இடத்துல அது வரல. என்ன உயிர்ல அது இருக்குது? காட்டுல வாழ்ற மிருகம். காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் ஆனது. சர்ப்பமானது என்ன அர்த்தம்? ஆதாம் பேர் வச்சான், இதுதான் சர்ப்பம், நீ சர்ப்பம் பேர் வச்சான். அதுக்கு அந்த பேரை சூட்டபிள் ஆயிடுச்சு. அப்போ சர்ப்பம் ஆனது, சர்ப்பமானது, தள்ளப்பட்ட சர்ப்பம் என்னுடைய ரூபத்துல ஏதாவது இருக்குதான்னு பார்த்துச்சு. என்னுடைய ரூபத்துல ஏதாவது ஒரு மிருகம் இருக்குதான்னு பார்த்தா அங்க சர்ப்பம் என்ற ஒரு மிருகம் இருக்கு. அது தேவனால் படைக்கப்பட்ட நல்லதுன்னு சொன்னார் தேவன். ஆதாம் அவனுக்கு அறிவு கொடுத்து சர்ப்பம் பேரை வைக்க வச்சார். அப்போ அந்த வலு சர்ப்பம் இந்த சர்ப்பத்துக்குள்ள பூந்து கொண்டது. நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு மனுஷருங்க பிசாசு பிடிச்ச மாதிரி தலை விரிச்சு ஆடுறாங்க. பிசாசு தலை விரிச்சு ஆடுமணி நினைக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயங்கரம். அல்லேலூயா. தந்திரம். அப்போ அவங்க கிட்ட பேசின அம்மா பேசுவா, யாரடின்னு கேட்பா. அவ கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவ ஏதோ உள்ள ஒரு தந்திரத்தை தரிச்சுக்கின்னு இருக்கா. தகப்பன் வந்துட்டு மகளேன்றான், டே என்றான். நான் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுல செத்து போயிருந்தேனே, அவன் வந்திருக்கிறேன். தந்திரம் உள்ள வந்துடுச்சு. நீ எப்படி செத்து போனேன்ட்டாங்க பேய் ஓட்டுறவங்க கேட்டா அது நிறைய போய் பேசும். இவங்க நம்பிட்டு ரைட்டு நடு, எந்த மரத்துக்கு போற,
நேர போயிட்டு அந்த மரத்துல போயிட்டு அந்த முடிவை ஆணில அடிச்சிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பேய் போயிடுச்சு. கவனிக்கணும் இதெல்லாம். நம்ம பேய் நீ அடிக்கிற ஆணிக்கு போதா? நீ இறக்கம் கூச்சல் அடிச்சுட்டா போயிடுதா? தேவனால அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அப்ப இந்த இடத்துல பாருங்க, சர்ப்பமானது தந்திரம் உள்ளே அதுவா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. நாகப்பாம்பு பேசுமா? எல்லாம் சொல்லிக்கிறாங்க, அப்ப எல்லாமே இருக்கும் பேசுண்டு. அது எனக்கு வேதத்தின் சத்தியத்தின்படி அந்த அறிவு அங்க இல்லைன்னு தான் வேதவசனம் சொல்லுங்க. இரண்டாவது காரியம் பாருங்க, ஸ்திரீ பதில் பேசுற. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை நாங்கள் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, கடவுள் சொன்னார். சொன்னார்தான். பேச வேண்டிய காரியத்தை குறித்து அவர் பேசினாரு. அறிவில கொடுத்த காரியத்தை குறித்து அவங்கள பேச வேண்டும் என்றும் அவர் நினைத்திருந்தார். ஆதியாகமம் 1:26 பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். மறுபடியும் சொல்றார், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். அப்போ தேவன் எப்படி மனுஷனை உண்டாக்குறாரு பார்க்கலாம். நிலத்தில் இருந்து மூடு பணி எழும்பி, வேதம் சொல்லுது ஆதியாகமம் 2:6-7 நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளிலே உயிர் மூச்சை ஊத மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அவன் மாம்சமானான் இல்ல, ஜீவ ஆத்துமா ஆனான். அப்படின்னா தேவனை போல ஒரு ஆத்மா. அப்ப தேவன் என்ன 5 அடி உண்டாக்கி இருப்பாரு. வேதம் சொல்லுது தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி. ஆதியாகமம் 16:17 சொல்லுது அப்படி உண்டாக்கிட்டாரு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தில் இருந்தும் உன் இஷ்டம் போல சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில். ஆதாம் தான் சொன்னாரு, ஏவாளுக்கு சொல்லல, அந்த ஸ்திரீக்கு சொல்லல. அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாகவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். கட்டளையிட்டு சொன்னார். சாவு என்ன? ஏதோ சரீரம் செத்து போயிட்டா மண்ணில புதைக்கிறார், அது பேர் இல்ல சாவு. தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த அவருடைய சக்திகள், சாயல், ரூபம் எல்லாத்தையும் இழந்துட்டான். அதுக்கு பேர் தான் அது இழந்துருவான்னு சொன்னார். ஆதியாகமம் 3:22 வாசிக்கும் போது, பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்போது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். அப்ப தேவன் அந்த கனியவை நல்லதுதான் உண்டாக்குனாரு, நல்லதா தான் உண்டாக்குனாரு. ஆனா சாப்பிட வேண்டாம்னு கட்டளையிட்டு அதனுடைய சாபத்தை சொல்றாரு. என்னன்னா மனுஷன் தீமை அறியக்கூடாது, நன்மையை மட்டும்தான் அறிஞ்சிருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பத்தியா, நன்மை தீமை
நம்மளை போல அறிகிற ஒருவனா ஆயிட்டானே, இனி அவன் என்றுமே வாழக்கூடாது. அதனால வாழ்வின் மரத்திலிருந்தும் அவன் கனியை பறித்து சாப்பிட கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்றது தேவனுடையது. தேவன் அவனுக்கு சாப்பிட சொல்லி கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? அங்க போகல. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 3வது அதிகாரத்துல 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே மாட்டீர்கள். என்ன சொன்னா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாகவே சாவீர்கள் சொன்னாரு. இங்க அவன் என்ன சொல்றான்? ஒரு பொய்ய வாங்க வைக்கிறான் பாருங்க. சாகவே மாட்டீர்கள், சாகவே மாட்டீர்கள் அடிச்சு சொல்றான். அடுத்தது சொல்றான், நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளில உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். கண்கள் திறக்கப்படும் என்ன அர்த்தம்? அவனுடைய உருவம் உனக்கு வருதுன்னு அர்த்தம். தேவன் மாம்சம் சாகிறதுக்கு என்ன உருவத்தை வச்சிருந்தாரோ அது வரும் அவன் சொல்றான். அதே அவனுக்கு தெரியும், பூரண ஞானம் உள்ளவர். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவன் பேசின வார்த்தை கவனிச்சுங்க, எல்லாம் சரியா பேசிட்டு இந்த இடத்துல ஒரு பொடியை வைக்கிறான். அல்லேலூயா. ஒரு பொய் பேசணும். என்ன பொய் பேசினா? நீங்க சாகவே மாட்டீர்கள். இதை சாப்பிடறதுனால உங்கள் கண்கள் திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும், வேற ஒரு சரீரம் உங்களுக்கு வரும். நீங்கள் நன்மை தீமை இருந்து, இன்னைக்கு நன்மை அறியாத மனுஷன் யாரு? தீமை அறியாத மனுஷன் யாரு? அந்த ஏதேன் தோட்டத்துலதான் இந்த மனுஷன் அந்த 2 அறிவையும் பெற்றுக்கொண்டார். தப்பு தானே? 6வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த மரம் புசிப்புக்கு நல்லது. 1வது காரியம், இயேசு சொன்னாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒன்று தேவன், இன்னொன்னு உலகுள். இந்த இடத்துல பாருங்க, அந்த பொய்யை அவள் விசுவாசித்தபடியினால அந்த பொய் அவளுக்குள்ள போயிட்டு 3 பொருட்களை உண்டாக்குது. என்னன்னா, அல்லேலூயா, அந்த மரம் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? மாம்சத்தின் இச்சைங்க வந்துச்சு. மாம்சத்தின் இச்சை 1. பார்வைக்கு இன்பம், கண்களின் இச்சை. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க மரமுமா இருக்கிறது என்று கண்டு, அப்படின்னா கடவுளை போல ஆயிடுறது. அப்போ ஜீவனத்தின் பெருமை. அப்ப ஆதியில சர்ப்பம் 3 பொருளை மனுஷனுக்குள்ள வச்சுட்டான். ஆவிக்குரியது அது. அதை யாராலும் எடுத்துப்பட முடியாது. இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு காரணம் அதுதான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் மனுஷனுக்குள்ள அவன் வச்சுக்கிறது. அது உள்ள இருக்கிறதுனாலதான் நாம உலகத்தை அதன்படி பார்க்க முடியுது. நான் பேசுறது புரியுது உங்களுக்கு? அதன்படி பார்க்க முடியுது. மாம்சத்தின் நிச்சயம் என்ன அது தெரியும் நம்மளுக்கு. கண்களின் நிச்சயம் என்ன? ரோட்ல போறது, கார் வாங்கலாமா, பஸ் வாங்கலாமா, ஏரோப்ளேன்ல ஏறலாமா, ஏரோப்ளேன் வாங்கிடலாமா, இதெல்லாம் தான். ஜீவனத்தின் பெருமை, கடவுளை போல ஆயிட்டான் மனுஷன். அப்ப கடவுள் சும்மா விடுவாரா?
அல்லேலூயா. இந்த 6வது அதிகாரத்துல பாருங்க, அந்த 3 பொருள் இருக்கு. அந்த 3 பொருள் எந்த மனுஷனுக்குள்ள இருக்குதோ அவன் சர்ப்பம். பாவம் செய்ய முடியாத நிலையில அவன் இருக்க முடியாது. அப்போ சாப்பிட்டா அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஏன்னா அவன் சாப்பிட்டா தான் அது ஆகும். ஆண்டவர் அப்படிதான் சொன்னாரு. கொடுத்தாள். அப்போ கொடுக்க சொல்லி ஏவனது யாரு? அவ விசுவாசிச்சாலே சர்ப்பத்தினுடைய பொய், அது அவளை ஏவி புருஷனுக்கும் கொடுன்னு சொன்னது. கொடுத்தா அவனும் வாங்கி தின்னுட்டான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஏன் அவன் சாப்பிடும் போது கண் திறக்கல? கண் திறக்கப்பட்டதுன்னு என்ன அர்த்தம்? மாம்சத்துக்குரிய கண்ணு. இன்னைக்கு மாம்சத்துக்குரிய கண் நம்மளுக்கு இருக்கிறதுனாலதான் ஆபரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டுக்கிறது. சரீரத்துல கெடாத பொருள் ஏதாவது இருக்குதா? இல்ல. ஏன்னா கண்கள் திறக்கப்பட்டதுன்னா மத்ததும் திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்ப மனுஷன் மாம்சத்துக்குள்ள விழுந்துட்டான். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். நிர்வாணி என்ன அர்த்தம்? தேவன் அவர்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்திருந்தாரோ, என்ன அதிகாரத்தை கொடுத்திருந்தாரோ எல்லாம் எழுந்துட்டான். அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டார்கள். கவனிச்சு பாருங்க, அவங்க தேவனுடைய சாயல்ல இருக்கும் பொழுது இந்த கூச்சம், இந்த அறிவு இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க தேவ அறிவில இருந்தாங்க. அல்லேலூயா. 8வது வசனம் பாருங்க. அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்னத்துல? அத்தி இலையில. இன்னைக்கு நம்ம பருத்தி செடியில, பருத்தில இருந்து துணிகளை டிசைனா பண்ணிக்கிட்டு அதேதான் செஞ்சுன்னு இருக்கிறோம். அட்ராக்ஷன். 8வது வசனம் பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில, இது வந்துட்டு சாயங்காலம் ஒரு நேரம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சத்தம் கேட்டாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னே இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டார்கள். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே பிசாசுக்குள்ள என்ன தன்மைகள் இருந்ததோ எல்லாம் இவங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஓடி ஒளிய ஆரம்பிச்சான். 9வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொல்றான், உங்களுடைய குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு பயமா இருந்தது. ஏனெனில் நான் துணி இல்லாமல் இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார். 11வது வசனம் பாருங்க. நீ துணி இல்லாம இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், இந்த இடத்துல பாருங்க, முதல் தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்த ஆரம்பிச்சான். என்னன்னுட்டு, அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றார். இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மகிட்ட இல்லைன்னா வித்தியாசமான எண்ணங்கள் நமக்குள்ள வரும். அந்த ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டதுனாலதான் தன்னுடைய மனைவியை குற்றப்படுத்த ஆரம்பிச்சான். அப்ப அடுத்தவங்களை குற்றப்படுத்துறவ சர்ப்பத்தினுடைய ஜாதியா இருக்கிறான். 13வது வசனம் பாரு. ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தார் என்று பெண்ணை கேட்க. அதற்கு பெண், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன் என்றார். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, தேவனுடைய அறிவை யாராவது வஞ்சிக்க முடியுமா? ஆனா இந்த இடத்துல அவ என்ன சொல்றா?
இப்போ சர்ப்பத்து மேல பழிய போடுறா. அவன் பொண்டாட்டி மேல போட்டான், இவ சர்ப்பத்து மேல பழிய போட்டான். நேர ஆண்டவர் சர்ப்பத்தை பார்க்கிறார். நீ இதை செய்தபடியா? அவனுக்கு இன்னும் கேள்வியெல்லாம் இல்ல. சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். இன்னைக்கு பாருங்க, நாய் தெருவுல இருக்கு, வேற தெருவுல இருக்கிற நாய் இந்த தெருவுக்கு வந்தா கடிச்சு கொதிரிடுது. காரணம் என்ன? சபிக்கப்பட்டிருப்பாய்னா விரோதம் பண்ற காரியம். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து. நாயங்கள்லாம் எனக்கு அப்படி போகுது. நம்ம மனுஷர்னு சொல்லிக்கிறோம், நாம மனுஷர் கிடையாது, சர்ப்பத்தினுடைய ஜாதி. இன்னைக்கு வந்துட்டு சொல்றாங்க, உங்க பையன் என்ன பண்றான், அமெரிக்கால 3 லட்சம் ரூபாய் சம்பளம். அமெரிக்கால 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துல இருக்கான். ரைட். பொண்ணு என்ன பண்றா, அவ 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டான். உங்களை பாக்குறதுக்கு வர்றது இல்லையா? வந்தாங்க இல்லைன்னா போய் என்ன சொல்றது வேதம்? உன் வயிற்றினால், அப்போ வயிற்று பழுப்புக்காக நீ நகர்ற. நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்ன. அங்க போயிட்டு என்ன, உனக்கு சோறு இங்க தின்னு, அங்க பிரெட் தின்னுட்டாக்கா அது மண் இல்லையா? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். உனக்கும் பெண்ணுக்கும், உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, கடவுள் ஒரு பெண்ணுடைய வயிற்றுல பிறக்கிறதை குறிச்சு இங்க சொல்லுது வேதம். ஆனா இது சர்ப்பத்துக்கு தெரியாது, ஏன்னா இது தேவ ரகசியம். ஆனா வேதம் சொல்லுது பகையை உண்டாக்குவேன். பிசாசு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களை பார்த்தாவே பகைக்கிறான். பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அவருடைய பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து எதான பண்ண உன் தலை ஆண்டவர் அடிப்பார். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும்படிக்கு நீ ஜனங்களை தூண்டி விடுவாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா? அப்போ சர்ப்பம் எங்க இருக்கு? நாம் நினைக்கிறோம் பைபிள்ல 3வது அதிகாரத்துல இருக்கு. கிடையாது. அந்த சர்ப்பம் நீதான். நம்மள எத்தனை மாதிரியான உருவங்களை உண்டாக்கி இருக்கிறான் பாருங்க. சில பேரை வெள்ளையா, சில பேரை கருப்பா, எத்தனை கலருங்களா அவன் நினைச்சான் அத்தனை கலருங்களையும் மனுஷனை உண்டாக்கி வச்சிருக்கான். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சர்ப்பத்தை அறிஞ்சீங்களா? அப்போ இயேசு எதுக்காக வந்தாருன்னா, இந்த 3 பொருள்களை உங்க இடத்துல இருந்து எடுத்து போடுறதுக்காக தான் வந்தாரு. நம்ம ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கிறோம் சொன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவத்தினுடைய அந்த ஆவிக்குரிய பொருள் நம்மளுக்குள்ள வைக்கப்பட்டாச்சு. அதை யாராலும் எடுக்க முடியாது, கடவுள் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ நான் ஞானஸ்நானம் பெறும் பொழுது இந்த 3க்காக தான் நான் கஷ்டப்படுவேன். என்னன்னா, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அந்த 3 காரியம் எனக்குள்ள இல்லைன்னாக்கா உலகத்தின் பிரகாரம் நடக்கிற காரியம் எனக்கு இல்லவே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஜீவன் உள்ள உறக்கம், சாத்தானோட ஜீவன் வெட்டப்படட்டும்.
சாத்தானோட ஜீவன் வெட்டப்படட்டும். அப்போ 1 யோவான் 3:9 சொல்லுது, என்னுடைய ஜீவன் அவனுக்குள்ள தரித்து இருக்கிறபடினால அவன் பாவம் செய்ய முடிவதில்லை, பாவம் செய்ய மாட்டான். அப்போ நாம பார்வைக்கு சர்ப்பம் போல இருக்கிறோம், ஆனா சர்ப்பத்தினுடைய காரியங்கள் உள்ள இல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க இதை அறியாம வாழ்ந்து நிற்கிறாங்க. கோயில போனா பக்தி வருது, வீட்டுக்கு வந்தா சண்டை வருது. இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்கல. எதுனா காரணம்? என்ன காரணம்? அவனுடைய பொருள் நம்மளுக்குள்ள இருக்கு, அதை உன்னால எடுக்க முடியாது. அறிக்கை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம அறிக்கை செய்யும்போது பாருங்க, இது உள்ளாம வேணாமான்னு யோசிக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால பாவ அறிக்கை செய்யணும்னு வேதம் தெளிவா சொல்லுது. அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கண்களின் நிச்சை, இது விட்டுட்டா இப்படி. மாம்சத்தின் நிச்சை, அதுல நான் பிரியாணி தின்ன முடியுமா? நல்ல சாரி போட முடியுமா? பட்டு சாரி கட்டிட்டு ரோட்ல ஸ்டைலா நடக்க முடியுமா? மூஞ்சுக்கு ப்ளீச்சிங் போட்டுக்க முடியுமா? இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஜீவனத்தின் பெருமை. நான் யார் தெரியுமா? கிறிஸ்டியன். எங்களுக்கு அப்பா யார் தெரியுமா? ஏசப்பா. அப்ப உங்க அப்பா யாரு? அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்போ நல்லா கவனிங்க. இன்னும் கூட உங்களுக்குள்ள இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க பாவத்தை உடல. அந்த பாவம் செய்ய வைக்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுகிற சுரப்பிகள் அது. எப்படி சொல்றேன்னா, ஒரு மாடு குட்டி போடுது. அந்த குட்டி போட்ட மாட்டுல தன் குட்டிக்கு பால் சுரக்குது. அந்த பால் சுரக்கிறதுக்கு அதுக்கு வந்துட்டு 4 பால் சுரப்பிகள் இருக்கின்றன. தன்னுடைய கண்குட்டி அது வாய் வைக்கும் போது அதுல இருந்து பால் சுரக்கும், கண்குட்டி குடிக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்குள்ள 3 காரியங்களை சாத்தான் வச்சிருக்கிறோம். நாம் அதை இச்சிக்கும் போது அதிலிருந்து சாத்தானுடைய எண்ணங்கள் நமக்குள்ள சுரக்கிறது. சாத்தானுடைய ஞானப்பால் இல்ல, ஞானம் கெட்ட பால், அறிவு கெட்ட பால் அதுல இருந்து வருது. அதை குடிக்கிற நாம அது கொடுக்கிற ஆலோசனையில நடக்க ஆரம்பிக்கிறோம். உலகம் சில பேர் நம்மளை பார்த்து நல்லவங்கன்றாங்க, கெட்டவங்கன்றாங்க. கர்த்தர் உன்னை நல்லவன் சொன்னாரா? அல்லேலூயா. வார்த்தை நல்லா கவனிங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை. இதை விட பெரிய காரியம் உங்களுக்கு இது கிடைக்காது. இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கண்ணீர் விட்டு, ஆண்டவரே உங்களுடைய சாயல்ல இருந்தோமே, உங்களுடைய ரூபத்தில் இருந்தோமே, உங்களை போல பூமிக்கு நாங்கள் கடவுளை போல இருந்தோமே, எங்களுடைய ஞானம் எல்லாம் இழந்து போயிட்டோமே, அந்த பலத்தை எல்லாம் இழந்து போயிட்டோமே. கர்த்தாவே, இப்பொழுது உங்களிடத்துல மனம் திரும்புகிறோம் அப்பா, மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, மனம் திரும்புகிறோம் அப்பா. மாம்சத்தின் நிச்சயங்களுக்கு வேண்டாம், கண்களின் நிச்சயங்களுக்கு வேண்டாம், ஜீவனத்தின் பெருமையே எங்களுக்கு வேண்டாம். நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தை அச்சாய் பதியட்டும்பா. அவர்கள் இனி சர்ப்பங்களா இருக்கக்கூடாது. இயேசு பூமியில வந்த பொழுது மனுஷ ரூபத்துல தான் வந்தார், மனுஷகுமாரன் என்று சொல்லிக் கொண்டார். ஆனாலும் அவருக்குள்ள இந்த 3 காரியங்கள் இல்லை.
ஆனா நம்ம பெத்தெடுக்கிற குழந்தைங்க பெத்தெடுக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் உள்ள அங்க அட்டாச் ஆகி தான் வருது. அதனால அந்த குழந்தை வளரும் பொழுது ரவுடியாகவோ கொலைகாரனாவோ ஊழியக்காரனாவோ எப்படியோ மாறுது. நல்லா கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை உணர்வோடு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அதோ அவங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த 3 பொருள்களை எடுத்து போடும் ஆண்டவரே. இனி அவங்களுக்கு பாவம் செய்யக்கூடாது. இதை உணர்வடைய பண்ணுங்க. இது உங்களுடைய ஆவில நீர் பேச வைக்கிறது சாமி. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, தெரியாது ஆண்டவரே. பாருங்க சாமி, அவருடைய போய் அவங்களுக்குள்ள வந்த உடனே இந்த 3 காரியங்களும் உள்ள வந்துடுச்சு. ஆனா உங்களுடைய வார்த்தைகளுக்குள்ள வந்த உடனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா இருக்கிற நீர் அல்ல வயங்களில் வந்து எங்களை தாங்கி நடத்துகிறீர். அப்பா அப்பா அப்பா, இது கேட்கிற பிள்ளைங்களை உணர்வடைய பண்ணுங்கப்பா. உன் பக்கம் மனம் திரும்பும்படிக்கு பண்ணுங்கப்பா. மனம் திரும்பும்படிக்கு பண்ணுங்கப்பா. அந்த 3ஐயும் அவர்கள் எடுத்து வீசிவிட, உங்களுடைய நாமத்துல வீசிவிட உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்கப்பட்ட உங்கள் பேரில் கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சர்வ வல்லமுள்ள பரலோகத்தின் பிதாவாகிய தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேராலே இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை உள்ளத்தில ஆழத்தில் வைத்து ஆசீர்வதியும். அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக இருக்கும்படிக்கு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கெஞ்சி வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென்.